மாசா இருக்கு படம். மாஸ்னா சூரிக்காகவே மாசா இருக்கு. இது இவ்ளோ நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு 100 crores மேல போயிடும். அண்ட் மெயின்லி என்ன சூரியன் ஃப்ரம் காமெடி டு லீட் ஆக்டர். காமெடியை விட லீட் ஆக்டர் இது வந்து சூப்பரா செட் ஆச்சு அவருக்கு வந்து அஸ் ஆக்டரா. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் மொத்தமா தரமா நொறுக்கி விட்டுருந்தா. அப்படி நிச்சயமா வந்து மாநாடுக்கு அப்புறம் யுவன் சங்கர் ராஜாக்கு பெரிய கம்பேக் தான் சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்ல. நிச்சயமா அந்த படத்தை வந்து அவர் போட்டு பார்த்துருப்பாரு. இவர் ஒரு நல்ல படத்துக்கு நம்மளை சப்போர்ட் பண்ணா படம் வேற லெவலில் வருமேன்னு சொல்லிட்டு மென்ன கேட்டிருக்காங்க. ஒரு திருவிழா சீன்லாம் போட்டிருப்பாரு மியூசிக்கு. அப்பா கிழிச்சிட்டாங்க. அப்படி கிழிச்சு அப்படியே வந்து இன்டர்வல் பிளாக் முடிச்சிருப்பாங்க பாருங்க. படம் எங்கேயோ போய் கூஸ் பம்ப்ல போய் நிப்பாட்டி இருக்கு. எந்த லேக் ஒரு லேக் கூட கிடையாது. யாராவது சொன்னீங்கன்னா வந்து உதப்பேன். விடுதலை வந்து கம்மி தான் ஃபைட். இதுல வந்து அதோட ஆக்ரோஷமா இருந்துச்சு. பிளாக் பஸ்டர் சார். விடுதலை வந்து ரொம்ப ராவா இருக்கும். பட் இதுவும் பெஸ்ட். ஏன்னா ரெண்டுமே வெற்றிமாறன் தானே. இதுவே எனக்கு வெற்றிமாறன் படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலா. சூரியன் ஆக்டர் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் சசிகுமார் சாரோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. யுவன் சார் மியூசிக்கும் சூப்பரா இருந்துச்சு. படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப காமெடியாவும் நல்ல ஆக்ஷனாகவும் போச்சு. ஃபைட்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நைஸ், நல்லா இருக்கு. குறிப்பா கருடன் படத்துல வந்து ஒரு கோவில் சீன் வரும். அந்த சீன் எலெக்ஷன்ல வந்து நான் சொந்த ஜாதிக்காரன், நான் தோத்தா நம்ம சமுதாயத்துக்கு அவமானம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சாதி பார்க்க கூடாது. இப்போ சூரி வந்து அங்க அவங்களுடைய அதர் கேஸ்டா இருப்பார். ஸோ அவரை வந்து சாதி பார்க்காம மனுஷங்கிட்ட பழகணும் அப்படிங்கிறத ஒரு மெசேஜா கன்வே பண்ணிருப்பாங்க. படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து தான் வளர்த்தவர் தப்பே பண்ணாலும் அதை எதிர்த்து பேசணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. சூரி வந்து ஒரு தாய்மாமன் கேரக்டரா வராரு அதுல வந்து சசிகுமாருடைய பையனுக்கு. அது ரொம்ப அற்புதமா போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்தது படம். யுவன் சங்கர் ராஜா வந்து நான் மங்காத்தாக்கு அப்புறம் என்னன்னா இப்போ இந்த ஓஎஸ்டி அந்த சாங்ஸ் எல்லாம் தரமா கொடுத்துருக்காரு. சூரியனா யுவன் சங்கர் நான் காம்போ வந்து வேற லெவலா இருந்துச்சு உண்மையிலே வந்து. அதுக்கப்புறம் வந்து சசிகுமார் சார் அவர் வந்து என்னன்னா சுந்தரபாண்டியன், அதுக்கப்புறம் வெற்றிவேல் அந்த படத்துல பார்த்துருக்கேன். உண்மையிலே இது வந்து என்ன சூப்பரா கொடுத்துரு. கடைசி வரைக்கும் அவரை காமிச்சிருந்துருக்கலாம். பட் ஆனா அவரை வந்து பண்ணிட்டாங்க. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் பார்க்கவே முடியலன்னு இல்ல, ஒன் டைம் வாட்சபிள். செகண்ட் ஹாஃப் லாக் ஆகுது. பாத்தீங்கன்னா நடிக்கிறாங்க, ஹீரோ காமெடி நடிக்கிறாங்க. காமெடியா கொண்டு வந்து அந்த மொக்கை வாங்கி தான் போறாங்க. நடுவில் பாத்தீங்கன்னா சூரியன் காமெடி ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. இருந்தாலும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா சூரி அந்த அளவுக்கு ஒரு பேஸ் பண்ணி ஒரு டைமென்ஷன் அவருக்குன்னு உருவாக்கிட்டு வந்து நடிச்சிருக்காருன்னா வேற லெவல். சூரிய மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். சூப்பரா பண்ணிருக்காரு. எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. யாரும் நம்ப முடியாது. படம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாப்பா வந்து அவங்க கீழே விட்டாங்கள அந்த தம்பி, அதனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆத்துக்குட்டியை கண்டுபிடிச்சது ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்மையா இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் காமிப்பேன். என்ன சொல்ல வர்றாங்கன்னா பிற உயிர்களை வந்து தன்னுயிரா நினைக்கணும். செல்லப்பிராணியா வந்து ஆடு மாடெல்லாம் செல்லப்பிராணியா வளர்க்கறது கிடையாது. அது ஒரு உணவுப் பொருளை தான் பாக்குறாங்க. இப்ப வந்து நாய்க்குட்டி இல்ல வெளிநாட்டு ரக நாய்க்குட்டி எல்லாம் செல்லமா வளர்க்குறாங்க. ஆனா இவங்க வந்து செல்லமா வளர்க்குற அந்த ஆட்டுக்குட்டி கறிக்கடைக்கு போயிருது. அதை எப்படி இந்த பசங்க காப்பாத்துறாங்கிறது தான். என்ன சொல்றாருன்னா யாரையுமே அவரால் விட்டு கொடுக்க முடியல. அதாவது அவர் ஒரு நன்றி வந்து காட்டுறாரு. அவங்களையும் விட்டு கொடுக்க முடியல, அவங்க வளர்த்தவங்களையும் விட்டு கொடுக்க முடியல. எல்லாருக்குமே ஒரு ட்ரூவா ஒரு ஃபேமிலிக்குள்ள வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்கால பிரேக் ஆனப்போ அதை அவர் எப்படி சேர்க்கணும்னு தான் நினைக்கிறாரு. எப்படி பண்ணணும், இந்த ஃபேமிலி பிரேக் ஆகாம நம்ம அந்த ஃபேமிலியை வந்து எப்படி கொண்டு போகணுன்றத ரொம்ப அழகா காட்டியிருக்காரு. இது ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தாங்கன்னா சீரியஸ்லி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஒரு நல்ல மெசேஜ் சூப்பரா வந்து கன்வே பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி சொல்ல முடியாது சார். ஏன்னா ஆக்ஷன் சீன்ஸ்ல கத்தி எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. அது எவ்வளவு தப்பான விஷயத்தையும் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து குழந்தைங்க பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். ப்ரோ படம் வந்து சொல்லணும்னா சூரியனை வந்து பரோட்டா சூரி படம் பாத்தீங்களா? அதுல பரோட்டா அடிப்பாரு பாருங்க. அதுல இருந்து இதுல பாக்கும்போது வேற மாதிரி டோட்டல் சேஞ்ச் ப்ரோ. ஒரு ஹீரோவா என்னடா பண்ணுவோம், மொத்தம் மாஸ் பண்ணிட்டாரு ப்ரோ. எல்லாத்துலயுமே ஃபைட் சீனு எல்லாமே பயங்கரமா பண்ணிட்டாரு ப்ரோ. ஆனா இந்த படத்துல நான் ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன். ஏன்னா ஒரு சீன்லயாவது நம்ம போர் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் போன் பாக்குறதோ இல்ல கால் வந்தாலும் அட்டன் பண்ணுமோங்கிற தோணும். ஆனா இந்த படத்துல அப்படி தோணல. அவ்வளவு சீன்ஸ், முக்கியமா ஸ்கிரீன் பிளே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒன் லைனர் டயலாக் ஒன்று சொல்லுவார் சூரிய. அது சொன்னா ஸ்பாய்லர் ஆயிடும். பட் அந்த ஹோல் படத்தையும் ஜஸ்டிஃபை, அவரோட மொத்த கேரக்டரையும் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அந்த ஒன் லைனர்லயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு. அதெல்லாம் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. சூரிய கூட இருக்கிற ஹீரோயின்ஸ் இல்லாம மத்த ஹீரோயின்ஸோட ஸ்பேசஸ் ரோஷினி இப்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் சசிகுமாருக்கு பேரா பண்ணியிருக்கிற அந்த ஹீரோயின் எக்ஸ்ட்ராடனரியா பண்ணியிருக்காங்க. அவங்கள ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோயினுக்கு அந்த அளவுக்கு இதுல வேலை இல்ல, ஆனா வந்து அவங்களும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி சமுத்திரடி சார் ரோல் பண்றாரு, ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் இன்டர்வல் ஒரு ஐ பேத்தி பண்றாங்க. சூரியன் அவரோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸும் இப்போ ஒரு மாதிரி கண் கலங்க வச்சாங்க. அவங்க ஒருத்தருக்கு கொடுத்த ரோல் அவங்க செம்மையா பண்ணியிருக்காங்க.
இவங்களுக்கு சின்ன ரோல் தான்றீங்க, ஆனா அதை அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. இதுக்கு இவங்களுக்கு பெருசா ரோல் தேவைப்படல, ஆனா சூப்பரா இருக்கு. சின்ன கொடுத்துருக்காங்க, அதுவே அவங்களோட ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணிருக்கு. ஹீரோயின்னா நீங்க எப்படி பாட்டு வச்சு படம் அதுக்குள்ள டிராவல் பண்ணினே இருக்கணும், ரொமான்ஸ் அது மாதிரி கேக்குறீங்களா? இவங்களுக்கு இது ஒரு மாதிரி யதார்த்தமான கதையா இருக்கு. ஸோ ஹீரோயினா இப்படிதான் வரணும் அப்படிதான் வரணும் இல்லை, ஓகே இந்த கதைக்கு இவ்வளவுதான் தேவைப்படுது, ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் ஒரு குறையாவே இல்லை. ஹீரோயினுக்கு அவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கல, அதெல்லாம் இன்னும் இல்லை. ரொம்பவே சின்ன சின்ன கேரக்டர் இருந்தாலும் எல்லாரும் நல்லா பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வர பாத்தீங்கன்னா சூரிய உங்களுக்கு பெருசா தெரிய மாட்டாங்க, ஸ்டோரி மட்டும் தான் டீடைலா இருக்கும், யாரும் ஹீரோ மாதிரிலாம் தெரிய மாட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா இவர் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுவீங்க. செம்மையா ஹீரோயின் ஓகே வரவங்க, அவங்களுக்கு இது இந்த கதையில அவ்வளோ இல்ல ஸ்கோப், பட் ஆனா அவங்க நல்லா பண்ண கேரக்டர் ஆர்டிஸ்டா நல்லா பண்ணிருக்காங்க. அது ஆக்சுவலா இந்த ஸ்டோரியே வந்து ஹீரோயினுக்கான ஸ்டோரி கிடையாது, சும்மா அவங்க வரவங்க அவங்க. ஆனா எல்லா கேரக்டரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. எனக்கு உன்னி முகுந்தன் மட்டும் அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடு இல்ல, பட் மத்த எல்லாருமே சசிகுமார் சூப்பரா பண்ணிட்டார். எமோஷன்ஸ்லாம் செம்மையா இருக்கு படம். இனிமே அவர் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஓகேவா? கதாநாயகனோ இல்லையோ கேரக்டர் ஆர்டிஸ்ட். இப்ப இதுல வந்து கதாநாயகனா தான் வந்திருக்கிறாரு. ஆனாலும் அவரோட சுத்தி நடிச்சவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் செம்மையா பண்ணிருக்காங்க. இது மிகப்பெரிய வெற்றி அடையணும். கொஞ்சம் கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்தாலுமே நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. சூரிய இல்லாத இடத்துல வந்து லைட்டா வந்து அவர் இங்க இருந்ததா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இதாகுது. சூப்பர் சூப்பர். யுவன் சார்னாவே அல்டிமேட் தான், எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ஹீரோயின்ஸ்க்கு படத்துல வேல்யூ இருந்துச்சா? அந்த அளவுக்கு பெருசா காட்டலனாலுமே நம்ம வந்து அவங்கள நினைக்காததுக்கு முன்னாடி இவங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்கல்ல, சோ அவங்க இல்லைனாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பரா குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இல்ல எல்லாருக்குமே இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு தாட் அவங்களுக்குள்ள தோணும், என்னன்னா நான் உணவுப் பொருளா பார்க்கக்கூடாது, அது ஒரு அதாவது வந்து மட்டன் ஆட்டுக்கறி சாப்பிட்றத நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல், ஒரு அந்த மையமா தான் எடுத்திருக்காங்க. மியூசிக் சொல்ல வேணாம், கார்த்திக் ராஜா சாரோட மியூசிக் அவர் வெரி லெஜெண்ட். அதனால மியூசிக் தான் அந்த படத்துக்கு பக்கப்பலமே. பூரி வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் கூஸ் பம்பா இருக்கு, சொல்லும் போதே கூஸ் பம்பா இருக்கு. ஆடியன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணாங்க, ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப திருப்தி. வீரம் படம் பார்த்து எப்படி வெளியே வந்தோமோ அந்த அளவுக்கு ஒரு திருப்தியா இருக்கு படம். இப்ப சூரி சாருமே உள்ள வந்து எல்லாரோட சேர்ந்து படம் பார்த்தாரு, அவர் எதுவும் பேசினாரா? இல்ல பேசினாரு, அவர் வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு தான் இருந்தாரு. அவர் எப்பவுமே ஒரு ஹம்பிள், அந்த அளவுக்கு ரொம்ப இது காமிக்க மாட்டாரு, எமோஷனல் காமிக்க மாட்டாரு, ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாரு. கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அவருக்கு படம். இல்ல ப்ரோ கம்பல்சரி இல்ல, பட்னா சின்ன லவ்ன்ற விஷயம் வந்து டோட்டலா ஒரு சேஞ்ச் பண்ணுது. ஆனா சோறு போடணும் விசுவாசமாக லாஸ்ட் வரைக்கும் படத்துல லாஸ்ட் சீன்ல டோட்டலா அதான் மாத்துறாரு. தியேட்டரே ஆடுது ப்ரோ, நான் பயந்துட்ட குணத்துல வேற மாதிரி இருக்குது பிஜிஎம்லாம். என்னன்னா இதுக்கு அடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாருன்னா வந்து சூரியனா வந்து சிவகார்த்திகேயன், விஜய் சார், அப்புறம் அஜித் சாருக்கு அப்புறம் அவர் என்னன்னா ஒரு லீட் ஆக்டரா வந்துருவாரு தமிழ் சினிமால வந்து. விடுதலையில ஒரு ஜானரே வேற, அவரோட கேரக்டர் வேற. இதுல காமிச்சிருக்கிற கேரக்டரே நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி, நிறைய ஃபைட்லாம் வரும் அப்படின்ட்டு அதை நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு ஆக்சுவலி.